ஹலோ வணக்கம். நான் உங்கள் பார்வதி நாகராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தக்காளியோட வத்தல். ஸோ இன்னைய ரேட்டில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப மலிவாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் நம்ம தக்காளியில் வந்து தொக்கு பண்ணுவாங்க, சில சமயம் வந்து நம்ம சாஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறது வந்து கமர்ஷியலாக கடைகளில் பண்ணுவாங்க, வீட்டுகளில் பண்ணுறது ரேர். இந்த மாதிரி தக்காளி மலிவாக கிடைக்கும்போது இந்த தக்காளியை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்ல வெயில், இப்போ நல்ல வெயில் காயுது, 2 நாள் வெயிலே நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு காஞ்சிரும். கொஞ்சம் அந்த வளவளப்பு இருக்கும். ஸோ இப்படி காஞ்சிருச்சுன்னா நம்ம இதை வந்து இது மாதிரி வத்தலாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சியே நீங்கள் வந்து ஒரு இட்லி பொடி, பருப்பு பொடி அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி சேர்த்து, இந்த காஞ்ச தக்காளி சேர்த்து பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேடு சாதம், லைக் திடீர்னு ஒரு பருப்பு சாதம் கிண்டுறோம், இல்லைனா ஒரு தக்காளி சாதம் மாதிரி ஒரு சாதம் கிண்டி ஒரு பேக் பண்ணுறதுக்கு, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், நல்லாவும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசைக்கும் வந்து இது வந்து இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோடு சேர்ந்து நிறைய ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி மட்டும் இல்லாமல் இதோட எப்படி இட்லி பொடி, பருப்பு பொடி அரைப்போமோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு சத்தான, ஊட்டச்சத்தான ஒரு உணவாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டும் வந்து குறை இல்லாமல் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இது இல்லாமல் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதை குழம்புல போடுறதுக்கு. ஸோ ரசம், சாம்பார், காரக்குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் அந்த பொடியை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் அந்த அரோமேட்டிக்ஸ், அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை வந்து நிறைய இப்போ சீசன் வரும்போது வாங்கிட்டு நல்ல வெயில் காயுது, தவற விடாமல் இதை மாதிரி வத்தல் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறதுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி குழம்பு பொடி பண்ணுற மாதிரியும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து தக்காளி சாதம் அந்த மாதிரி இதெல்லாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் வேஸ்ட் இட். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.